வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 11/10/2025 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர அப்படி இருந்தால் உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் நிலவரமும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க. வாங்க திருப்பூர் மார்க்கெட் பதிவு பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்டப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு மிளகாய் இருந்தால் 800 to 900 வரைக்கும், பொடி மிளகாய் 700 to 750 வரைக்கும், நச்சுப்பொடி 600க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 45 to 50 52க்கும், செடி முருங்கை 45 to 52க்கும், மரத்துக்காய் 35 முதல் 40 45 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 700 வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காயின் தரத்தை பொறுத்து. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க பந்தல்காய் பார்த்தீங்கன்னா 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 15 கிலோ கொண்ட கட்டு. தரையில் வர காய் பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 பந்தல்காய் 900 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல்காய் 600க்கும், சாதாக்காய் பார்த்தீங்கன்னா 300 விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்துன்னா அதிகபட்ச விலையாக 400 500 வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க விலை சற்று உயரும்னு சொல்லாங்க. 30 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல கலர் காய் ரெட் கலர் இருந்ததுன்னா 600 வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி காய் 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ 130க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டில் பார்த்தீங்கன்னா 80 விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு விலையே நிலையான விலை சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா எல்லா தக்காளியுமே பார்த்தீங்கன்னா மலையடி தக்காளிங்க ஏகமாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுற்றுவட்டார ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாமே ஒரு மலைக்கு பக்கமாக பேஞ்சிருச்சுங்க. ஒரு சில ஏரியா மட்டும் தான் பெய்யலைங்க. அதனால் ஒரே மலையில் எல்லா காயும் பார்த்தீங்கன்னா மலையடி வருதுங்க. பாக்ஸுக்கு 1 கிலோ 2 கிலோ வரனால இன்றைக்கி 100 to 200 வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தழை இன்று சற்று விலை குறைவு. ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 3 5 வரைக்கும் தான் கொத்தமல்லி தழை விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 4 7 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 400 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ 10 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் இருந்தால் 1 கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 25 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 30 60 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 50 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை 200க்கும், குறைந்தபட்ச விலையாக 100 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா 40 குறைந்தபட்ச விலையாக 30 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழங்க 1 கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் விலை பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக ஸ்லோவாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. 15 கிலோ கொண்ட போய் தெளிவான வெண்டங்காய் 400 கொஞ்சம் காய் மோசமாக இருந்தால் 300 தான் போகுதுங்க. வெண்டங்காய் விலை வீழ்ச்சின்னு சொல்லாங்க. கொத்தாவரங்காய் தெளிவான கொத்தாவரை பார்த்தீங்கன்னா 600க்கும், கொஞ்சம் காய் அளவு கம்மியாக இருக்கிற தெளிவில்லாததில் 500 கீழே வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் 300 to 500 அதே 25 கிலோ கொண்ட போய் பவானி பார்த்தீங்கன்னா 400 to 600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நல்ல அளவு இருந்து காய் தெளிவாக 18 to 20 வந்ததுன்னா 350 400 வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. பையக்கு மேலே 4 கிலோ இருக்கணுங்க காய், அந்த மாதிரி இருந்தால் 400. குறைந்தபட்ச விலை 200 வரைக்கும் பொரியல் தட்டை விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையை 60 குறைந்தபட்ச விலையை 40 வரைக்கும். எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 70க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30க்கும், செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் 1 கிலோ 20 விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் தொடர்ந்து விலை கொஞ்சம் உயர்ந்து கொண்டே போகுதுங்க. என்ன காரணம்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பற்றக்காய் 6 வாசிக்காய் வரது கம்மியாகிடுச்சுங்க. 6 வாசிக்காய் விரும்பி வாங்குகிறாங்க. இன்றைக்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஒரு காய் 1380 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அந்த காய் வீடியோ நம்ம
சேனலில் கடைசி எண்டில் கொடுத்துருக்குறேங்க. அந்த வீடியோ காய் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். 1350 ரூபாய்க்கு போயிருக்குது. குறைந்தபட்ச விலையாக போய் 600 வரைக்கும் கூட சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 1 கிலோ காட்டுக்குள்ளேயே 15 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. மூட்டை பார்த்தீங்கன்னா 50 மூட்டை திருப்பூரில் 600 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 8 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதே 50 மூட்டை பார்த்தீங்கன்னா 600 ரூபா அதிகபட்ச விலையாக, குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 10 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும், 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 330க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி 10 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் 18க்கும், நல்ல பருவட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி 28 to 32க்கும், காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 24 வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குறாங்க. தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில். தர்பூசணிக்காய்ங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 1 கிலோ அதிகபட்ச விலையை 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல, அதான் சீசனுக்கு, இந்த காய் சீசன் கிடையாதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 400, 450 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 650க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை. சிறுசு 40 ரூபாய்ங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு பழம் 80 ரூபாய்ங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் லைவாக பார்த்தீங்கன்னா 1380 அதிகபட்ச விலையாமல், குறைந்தபட்ச விலை 600க்கும் போகுதுங்க. மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 500, 600, 700க்கும் போயிருக்குது. டாப் ரேட்டில் வந்து ஒரு காய் போகணும்னு சொல்லி அந்த ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறேங்க. வீடியோ லைவாக பாருங்கள். காய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விருப்பப்பட்டவங்க மட்டும் அந்த வீடியோ வெண்டில் வருது, அந்த வீடியோ பாருங்கள். வாங்க அந்த வீடியோ பார்க்கலாங்க. 1100 ரூபா, 1300 ரூபா, 310, 310 ரூபா, 320 ரூபா, 340 ரூபா, 60 ரூபா, 60 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா, 80 ரூபா, 380. நான் தான் எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ விலையிலே நாளைக்கு வச்சு செஞ்சுருவேன். தர முடியாதுங்க.